என்ன பாப்பு யோசிச்சீங்களா இல்லையா? யோசிச்சேன். குக்கிங் வ்ளாக் பண்ணலாம்னு யோசிச்சேன். ஆனா நீ தான் ஒத்து வர மாட்டேங்கிறீங்க. வீடியோக்கு வந்தா பரவாயில்ல. இப்ப நான் வீடியோக்குள்ள வந்தா நீங்க குக்கிங் vlog எடுத்துருவீங்க. தாராளமா சூப்பரா எடுத்தணும். சரி ஓகே, நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா vlog குள்ள வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இது? ஆனா பாப்பு அந்த இன்ட்ரோ தரமா அடிப்போம். அப்போ ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். குக்கிங் vlog எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால டக்குன்னு யோசிச்சோமா, அதனால ஒரு சிம்பிள் டிஷ்லயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மீல் மேக்கர் பிரியாணி பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ரெசிபி, அதனால புதுசா ரெசிபி சொல்றேன் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டுல நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்றது மட்டும் தான் ஷேர் பண்ண போறேன். அவ்வளவுதான், போலாம். எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே போடுறோம். சும்மா ஒரு தனிக்கோங்க, கொஞ்சம் வெடிக்கும். கிராம்பு, பட்டை, அப்புறம் இந்த லீவ்ஸ் எல்லாமே போட்டு, பிரியாணி இலை இது எல்லாமே போட்டு ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம். டக்குன்னு வந்து நம்ம ஆனியன் போட்டுடலாம். பிரியாணில வந்து மெயின் விஷயமே என்னன்னா, இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர்ல வரணும். இது டக்குன்னு கொஞ்ச நேரத்துல வதங்கிடும். வதங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்ல பார்த்துட்டு பத்திரம்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சால்ட் போட்டுனா கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சு. இப்ப பாருங்க, ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே டக்குன்னு போய் அடி பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா இந்த ஆனியனையும் அதையும் பேஸ்ட் கலக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே அதோட ரா ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, தக்காளி ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் நான் ஒரு 3 பேர் சாப்பிடுற மாதிரி பண்ணிருக்கேன். ஆனியன் ஒரு 5 வெங்காயம், அப்புறம் தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி, 2 தக்காளி பெருசா இருந்ததுன்னா 2 எடுத்துக்கலாம். சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த புதினா வந்து அது ஒரு நம்ம குக் பண்றது வந்து வெஜ். ஸோ ஒரு விதமான ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். அதனால நீங்க புதினா ஆட் பண்ணீங்கன்னா அது சூப்பரா இருக்கும். மெயினா வந்து குக்கிங்ல வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா பொறுமை. அடாவடியா பண்ணிடலாம் அப்படின்னா முடியாது. பொறுமையா இருந்தீங்கன்னாதான் அந்த டிஷ் வந்து நல்லாவே இருக்கும், நல்லா வரும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இது வந்து மசாலா மோஸ்டா எல்லா வீட்லயுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பவுடர் தான் இதுல. ஆக்சுவலா எல்லாமே இருக்கு, தனியா அது எல்லாமே இருக்கு. அது ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்ப வந்து கர்ட் ஆட் பண்றேன். இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப், அதுதான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ்க்கு மெஷர்மெண்ட். ஸோ நான் வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே ஆட் பண்ணிடுறேன். இது ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் இது என்ன ரைஸ்? பாஸ்மதி ரைஸ். முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், மீன் மேக்கரை மறந்துட்டேன். மீன் மேக்கர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி முக்கியம். வந்துடும். நம்ம பண்றதுதான் பிரியாணி. என்ன சொல்றீங்க? சாப்பிட போறது நம்ம தானே. இது நாங்க 2 பேருமே கொத்தமல்லி பைத்தியம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலயுமே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி சாப்பிடுவோம். நிறைய போட்டுப்பேன். எவ்வளவு நேரம் ஆகும் ரெடியாக? இல்ல, இது பாஸ்மதி ரைஸ்னால டக்குன்னு மேக்ஸிமம் ஒரே ஒரு விசில் தான். ஒரு விசிலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலா நிறைய பேர் இதுக்கப்புறம் கீ போடுவாங்க. நான் ஃபர்ஸ்டே கீ போட்டதுனால இப்ப கீ எதுவும் போடல. அவ்வளவுதான். அது ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல். என்ன பண்ணு? குக்கர் வெடிக்காம இருக்கணும் இல்லையா? ஓ, செக் பண்ணி. ஓ, மணி மேக்ல வீடியோ பார்த்துட்டு பயந்துட்டியா? என்ன வீடியோ? பொதுவாவே ரொம்ப கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது. So, மூடி. Music. ஒரு விசில் வந்துருச்சு. சோ இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சரி, இது வந்து சத்தம் அடங்கிடுச்சு. நான் 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பாக்கலாம்னு சொன்னேன்ல, இப்ப வந்து ஓபன் பண்ணிக்கலாம். தடாம் தடாம் தடாம். கமகமன் வாசனை பயங்கரமா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆவி பறக்குது. சூப்பரா இருக்கு. எப்பயுமே ஹோட்டல்ல கம்பேர் பண்ணும்போது வீட்டுல என்ன செஞ்சு சாப்பிடும் போது ஹெல்த்தியாவும் இருக்கும். அதே மாதிரி என்ன சாப்பிடாலும் பிரச்சனை வராது. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் ஒய்ஃப் எப்பவுமே குக்கிங் நல்லா பண்ணுவா. இன்னைக்கு கலக்கிருக்கா. ஸோ நான் பிரியாணி நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்க சண்டே இன்னைக்கு சூப்பரா போச்சு. எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் பர்சன் வந்து வீடியோல வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் ஃபன் நிறைய இருக்கும் வீடியோல. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுவும் குக்கிங் vlog என்னோட ஃபேவரட் குக்கிங் vlogல ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரைஸ் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. இவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கரெக்டா சொல்லிட்டேன். நம்ம மக்கள் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த வீடியோல சூப்பரா சந்திப்போம். பாய். I got so motherfucking design on right now. Bring it down, bring it down, bring it down. I got some